அண்ணாமலைக்கு நேர்ந்த கதி. கோவையில் வானதி காட்டிய மாஸ். டெல்லிக்கு பறந்த ரகசிய கடிதம். வணக்கம் நண்பர்களே. HKS வாய்ஸ் நிழல் உலகச் செய்திகள். தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாஜகவின் சிங்கம் என வர்ணிக்கப்பட்ட அண்ணாமலைக்கும் அதிமுகவின் எடப்பாடியார் மற்றும் பாஜகவின் டெல்லி தலைமைக்கும் இடையே நடக்கும் நிழல் உலக யுத்தம் இப்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அதன் அதிர்ஷ்டவசமான பின்னணி தகவல்கள் இதோ. EPSஇன் மாஸ்டர் பிளான். ஓரங்கட்டப்பட்ட IPS. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே எடப்பாடியார் ஒரு நிபந்தனையை தெளிவாக வைத்துவிட்டார். அண்ணாமலையின் ஆக்ரோஷமான அரசியலை ரசிக்காத EPS அவரை முற்றிலுமாக ஓரங்கட்டும் வகையில் காய் நகர்த்தினார். அதன் விளைவாகவே பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அண்ணாமலை எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்காமல் போனதாக தகவல்கள் கசிகின்றன. கோவை வடக்கு வானதி எதிராக அண்ணாமலை. கோவையில் தனது செல்வாக்கை நிரூபிக்க அண்ணாமலை கோவை வடக்கு தொகுதியை குறிவைத்தார். ஆனால் அங்கேயே அவருக்கு முட்டுக்கட்டை விழுந்தது. கோவை தெற்கு தொகுதி MLA வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதி வேண்டாம் என்று மறுத்து கோவை வடக்கு தொகுதிக்கு மாறிவிட்டாராம். இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் உதவி செய்துள்ளார். மேலும் டெல்லி வரை அழுத்தம் கொடுத்தார். இறுதியில் வானதி சீனிவாசன் கையே ஓங்கியது. இதனால் அண்ணாமலை கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. பியூஷ் கோயலிடம் கொட்டிய குமுறல். சமீபத்தில் சென்னை வந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை ரகசியமாகச் சந்தித்த அண்ணாமலை தனது குமுறல்களை கொட்டியுள்ளார். தமிழகத்தில் கட்சியை வேரூன்றச் செய்ய இரவு பகலாக உழைத்த எனக்கு சொந்த ஊரிலேயே தொகுதியை தர மறுப்பதா? இதுதான் நான் உழைத்ததற்கு கிடைத்த பரிசா என்று ஆவேசமாக கேட்டிருக்கிறார். ஆனால் டெல்லி தரப்பிலிருந்து எதிர்பார்த்த அளவு ஆதரவு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. நான் போட்டியிடவில்லை. டெல்லிக்கு பறந்த கடிதம். இந்தச் சம்பவங்களால் மிகுந்த விரக்தியடைந்த அண்ணாமலை அதிரடியாக ஒரு முடிவெடுத்துள்ளார். இந்த தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று டெல்லி தலைமைக்கு ஒரு ரகசிய கடிதத்தை அனுப்பிவிட்டாராம். அண்ணாமலையின் இந்த சைலண்ட் எதிர்ப்பு தமிழக பாஜகவுக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.